ஸோ ஹலோ சினிஸ்பியர் ஆஃப் சேலம். நம்ம வந்து பார்த்தோம்னா சேலம் ஆஸ்கார் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். ஸோ விஜய் தேவர்கொண்ட ஒரு ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன கிங்டம் படத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குதுன்றத ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது, தேவையே இல்லை. விஜய் தேவர்கொண்டால எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. இன்னும் படம் ஓடிட்டு எந்திரிச்சு விட்டேன். விஜய் தேவர்கொண்டா எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பரவாயில்ல, எதிர்பார்க்கறதா ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மக்கிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த அடிமைத்தனத்தை வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. எதிர்பார்ப்பு என்னங்கிறது நம்ம தெரியுது, நமக்கு அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சாங்ஸ் பிஜிஎம் நல்லா இருக்கு, அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு, பிஜிஎம் நல்லா இருக்கு. அது தெலுங்குல தமிழ்ல கேட்க கண்டிப்பா இது இது எப்படி சொல்றதுன்னா, தெலுங்கு படம் டப்பிங் படம் தானா, ஆனால் எதிர்பார்க்கறது அது தெலுங்கு கீழே பார்க்கறத விட தமிழ் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்கிறாரு. மற்ற படத்தோட இந்த படம் டிஃப்ரெண்டா இருக்குங்க ஜி. ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஃபுல்லா எஃபர்ட்டோட பண்ணியிருக்கிறாரு. செட்ஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நல்லா இருக்கு. சாங் ஓகே, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. படம் தமிழ்ல நல்லா இருக்கு. தெலுங்கு அவங்க ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். தமிழ் நல்லா இருக்கு. படம் எப்படி பார்க்கணும்? நல்லா இருக்கு. விஜய் தேவர்கொண்டா செகண்ட் டைம் பார்க்குறேன். எல்லாமே சூப்பர் இருந்துச்சு சார், எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. விஜய் தேவர்கொண்டா எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. பிடிச்சிருச்சு. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். விஜய் தேவர்கொண்டாவோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க? எஃபெக்ட் நடிப்புலாம் ஓகே. கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கு. கதையெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அமரன் படத்தோட ஃபீல்லாம் இல்லை. ஸ்டார்டிங் ஏதோ இருந்துச்சு, ஆனால் போக போக பார்த்தா கேஜிஎஃப் மாதிரியே அதுவும் அப்படியே லீட் பண்றது வர்றது, தலைவனாகிறது, அது மாதிரி ஒரே கண்டென்ட்டாவே போற மாதிரி இருக்கு. அதான் சொல்லிட்டேன்ல, கேஜிஎஃப் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், பாகுபலி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதை பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு. சலார் கூட இதே மாதிரிதான் இருக்கும். சலார் மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஹீரோ மட்டும் வேற, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஹீரோ மட்டும் வேற, எல்லாம் டெம்ப்ளேட், லொகேஷன் வேற, அந்த காஸ்டியூம்ஸ் வேற, அவ்வளவுதான். சாங்ஸ் இது தமிழ்னா சொல்லலாம் ப்ரோ. பிஜிஎம் ஓகே, சாங்ஸ் எல்லாம் இல்லை, ஒன்றும் சொல்ற மாதிரி ஓகே. ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்கு. ஆனால் நம்ம கேஜிஎஃப், சலாரு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குற மாதிரி இது ரெட்ரோலி இதே கான்செப்ட் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதில் சிரிப்புன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நமக்கு அந்த கேஜிஎஃப் அந்த டோன்னு தான் வருது. நம்ம பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. வந்து அந்த மக்களுக்கோசரம் வந்து அவங்க வந்து மாறுற மாதிரி தான் இருக்கு. அவரு நம்ம பாகுபலி பார்த்துருப்போம்ல, இந்த பாகுபலி பார்த்த மாதிரி தான் இருக்கு எனக்கு மறுபடியும் பார்க்குறப்ப. இந்த படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட், டிஏ ஒர்க்ல இதெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. அதான் நம்ம கேஜிஎஃப் அந்த டோன் தான் இருக்குது. அதனால எனக்கு பேச டிஃப்ரெண்ட்லாம். ஆனால் படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்கு. அவரு சூப்பரா இருக்கு. நமக்கு அனிருத் போட்ட மாதிரி இல்லைதான், ஆனா நல்லா இருக்குது ஒரு மாதிரி. பிஜேடி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒர்க் அவுட் எஃபெக்ட்லாம் போட்டு நம்ம இந்த படத்துல பண்ணியிருக்காரு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எப்படி காட்டியிருக்காரு ப்ரோ? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். நம்ம டைகர்ல தான் அதை மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு டைகர்ல தான் அவரோட ஆக்டிங் பிடிக்கல. லைகர் எனக்கு பிடிக்கல. பட் ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொரு ஹீரோவும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவர் அதை நீங்கள் சஸ்பென்ஸ்லாம் உடைக்க வேணாம், படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. அது பார்த்தா புரியும். ஆனால் தேவர்கொண்டாவுக்கு இந்த படம் வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா ட்விஸ்ட்டு வந்து லீக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக நம்ம பாகுபலி, கேஜிஎஃப் இதெல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஜேனல் எடுத்துருக்காங்க. அனிருத் மியூசிக் அங்கங்கே தீம் மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பார்க்கும்போது செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் அந்த மாடுலேஷன்லாம் தெரியுது. ஒவ்வொரு சீனில் வந்து போலீஸ் வரும்போது சரி கொஞ்சம் கேப் எடுத்திருக்காங்க. அவருக்கு வந்து இந்த படம் வந்து கம்பேக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டு லீடும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏற்கத்தக்கதாக இருக்கு.
படத்துல ஹீரோயின் அதிகம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த கதைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பரவாயில்ல. ஏன்னா நம்ம சில படத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு ரொமான்டிக் சாங் வச்சிருப்பாங்க, தேவையில்லாத சீன் நிறைய இருக்கும், அதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு அந்த ஹீரோயினுக்கு என்ன என்ன கதை கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் வச்சிருக்காங்க. அது நார்மலா அது பரவாயில்ல. நம்ம போர் அடிக்காம அது கொண்டு போறதுனால அது அப்படின்றது பரவாயில்ல. குட் மூவி, நல்லா இருந்துச்சு. நான் டமால் டீம் சண்டை போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். நீங்க எல்லா சீனும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி செகண்ட் பார்ட் லீட் கொண்டு போயிருவாங்கன்னு தெரியும். கடைசியில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து அது யாருக்கு சேர போகுதுன்ற வரைக்கும் நீங்க படத்தை வந்து கடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ஸோ ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருக்காங்களா அந்த இடத்துல? இன்ட்ரெஸ்டிங் தான். 2.25 மணி நேரம் எந்த இடத்துலயும் லேக் இல்லை. ஒரு சின்ன இடத்துல செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நேரம் லேக் இருந்துச்சு. அந்த லேக்கை தாண்டி படத்தை நல்லா விருப்பம் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதான் அவர் சொன்ன மாதிரி அந்த காலத்துல எடுத்தா படம் எப்படி இருக்குமோ அது மாதிரி அதே இதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அனிருத்தோடைய சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த பிஜிஎம் ஃபர்ஸ்ட் பிஜிஎம் வந்து நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். அந்த இது கிளைமேக்ஸ்ல ஒரு பிஜிஎம் போடுவாங்க, அந்த பிஜிஎமும் ஸ்டார்டிங்ல ஒரு பிஜிஎம் அந்த பேர்ல வரப்ப போடுவாங்க, அந்த பிஜிஎம் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவருடைய அந்த கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்கு அனிருத் ஒரு சாங் போட்டிருப்பாரு. அது அனிருத் ஒரு சாங் போட்டு எல்லா சாங்கும் பிஜிஎம் எல்லாமே தேவைப்படுற இடத்துல போட்டு கரெக்டா பண்ணியிருந்தாங்க. டப்பிங்லாம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. விஜய் தேவர்கொண்டா வந்து அவங்க பிசிக் எப்படி இருக்கு இந்த படத்துல? இந்த ஃபிசிக் தேவை, ஆனால் இந்த ஃபிசிக் இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த கேரக்டர் அந்த ஃபிசிக்ஸை கொடுத்தது. ஒரு பயாலஜியாகவும் சரி, நம்ம கெமிஸ்ட்ரியாகவும் எடுத்துக்கிட்டாலும் படத்தில் ஒர்த்து தான் அது. அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் யாருன்னே தெரியலையே. பெருசா இருந்த கேரக்டர் அது தேவையே இல்லை. அவங்க சும்மா ஒரு கைடு மாதிரி தான், அவ்வளோதான். மேபி அடுத்த பாட்டில் அவங்க பெருசாக யூஸ் ஆகலாம். லாஸ்ட்டாக முடிக்கும் போது அப்படி தான் போட்டிருக்காங்க. இந்த பாட்டில் அவங்களுக்கு பெருசாக ஒரு 2-3 சீன் தான் இருக்கும். ஆனால் சும்மா ஒரு கைடு மாதிரி அவர் வந்து இங்கே சென்னையிலேருந்து அந்த இதுக்கு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம லைக்கை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு, மறக்காமல் நம்ம போடுற எல்லா வீடியோக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் இருந்து வந்து பார்த்தோன்னா இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோ அப்பப்போ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தோன்னா மறக்காமல் நம்ம பேஜை வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.